Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை ஜஸ்ட் ஒரு விவாதம் என்ற இனிய நிகழ்ச்சியில் மகளிர் தினத்தை ஒட்டி பெண் சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்பை பற்றி அந்தந்த துறையை சார்ந்த சாதனை படைத்த திறமை மிக்க பல பெண்கள் நம்மிடையே அவங்களோட கருத்துக்களையும் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்குள்ள போவோம், அவர்களை வரவேற்போம். திருமதி உமாதேவி, டாக்டர், மருத்துவர், எண்டோக்ரைன் சர்ஜன். வணக்கம் மேடம். அடுத்ததாக வஜீஹா, இவங்க பிசினஸ் விமன். வெல்கம் மேடம். அடுத்ததாக ஃபிட்னஸ் ட்ரெய்னர், ஜும்பா, யோகா, பிலாட்டஸ், மேலும் பல நடன நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கும். அவங்கள பார்த்தாலே தெரியும், திருமதி நந்தினி ஹண்டே. வெல்கம். அடுத்ததாக டாக்டர் சித்ரா. வாங்க மேடம். இவங்க ஒரு உளவியல் ஆலோசகர், எழுத்தாளரும் கூட. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல நிபுணர்கள் வாயிலாக நாம் இன்னைக்கு இந்த பெண்கள் சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நன்மையை கொடுத்துருக்கு, அதே நேரத்தில் இன்று ஏதாவது கெடுதலும் வந்திருக்கா, என்னென்ன மாதிரி சவால்கள் பெண்கள் எதிர்கொள்கிறாங்க, அதை எப்படியெல்லாம் கடந்து வரலாம் அப்படிங்கிறத அவங்களோட அனுபவம் வாயிலாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. முதல்ல நம்ம டாக்டர், மருத்துவர், எண்டோக்ரைன் சர்ஜன் உமா அவர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். மேடம், பெண்களுக்கு பொதுவாக பெண்கள்னா இப்படி தான், ஆண்கள்னா அப்படி தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது மேடம். அந்த பொயட்ஸில் எழுதுறது பெண்கள்னா மென்மையானவர்கள் அப்படின்னு எல்லாம். அடுத்தது ரொம்ப அச்சம், ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் அவங்கள உருவகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆண்கள்னா என்ன வேணா செய்யலாம், ஸ்டடியாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் கூட ஒரு பிலீஃப் இருக்குது. எந்த நேரத்துலையுமே அவங்களுக்கு அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம். இது ஒரு ஹார்மோன்ஸ் பெண்களுக்குன்னு சுரப்பது ஒன்று இருக்குது, ஆண்களுக்குன்னு இருக்குது. இதன் காரணமாக கூட இந்த மாறுதல்கள்லாம் வருதா? இதெல்லாம் உண்மையா இல்லை இதெல்லாம் கற்பனையா? பெண்கள் பற்றி பேசும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பெண்கள் எடுத்துட்டாலே ஒரு 12 வயசுலேருந்து அது பெண்கள் மெனார்கி அட்டைன் பண்ணுறது, பூ பெய்துறது. ஸோ அந்த 12 வயசுலேருந்து ஒரு 55 வயசு வச்சுக்கலாம், அந்த மெனோபாஸ், when they going to attain menopause. So that period 12 வயசுலேருந்து ஒரு 45 வயசு அதுக்குள்ளே இருக்கிற பெண்களை பற்றி நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இந்த வயசுல தான் பெண்கள் நிறையா அவங்களுடைய உடல் மாற்றங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா அவங்க உடலில் அந்த சுரக்கிற ஹார்மோன்ஸ்னால வருது. அவர் பூ பெய்க்கும் போது, ஒரு மெனார்கி அட்டைன் பண்ணும்போது, ஒரு கேர்ள் சைல்ட் அவங்க ஷீஸ் எக்ஸ்போஸ் டு ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். அது அந்த மெனோபாஸ் வரைக்கும். உடல் அமைப்புக்கும் சொல்றீங்க, அவங்க உணர்வுகளுக்கும் சொல்றீங்க. உடல் அமைப்பு, அவளுடைய உடல்ல மாற்றம் ஏற்படுது. அந்த ஹார்மோன்ஸ்னால அவள் உடல் மாற்றம் ஏற்படுறது அந்த பெண்ணுக்கு, அந்த 12 வயசு சிறு குழந்தையா இருக்கும் பெண்ணுக்கு அந்த உடல் மாற்றத்தை அவளுக்கு அது புதுசா இருக்கு. அதை ஹேண்டில் பண்றதுக்கு அவளுக்கு தைரியம் வேணும். ஸோ ஒரு பெண் when she is attaining menarche 12 வயதுல இருந்து முதல்ல அவளுடைய உடல் மாற்றம் இருக்கு. her body changes, there's a total shift. her of course she develops breasts, so and she starts menstruating, மாதவிடாய் வருது. ஸோ அந்த ஒவ்வொரு மாசமும் அவ அந்த கஷ்டப்படுறா. அது கஷ்டப்படுறது தான், பிகாஸ் she doesn't know what is happening in her life, and that goes on till 45, 55 வயசு, 45 வயசு வரைக்கும். ஸோ இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கு, இந்த 2 ஹார்மோன்ஸும் it will go up and down, up and down. So when one hormone is high, முதல்ல ஒரு ஹார்மோன் மேலே போகும்போது அவங்களுடைய மூட் மாறும், அவங்களுடைய நினைவுகள் மாறும், அவங்களுடைய திங்கிங் மாறும், அவங்களுடைய the way of action மாறும், how they behave generally, how they behave at home, வீட்டில் இருக்கிறது எல்லாமே it will change. It's because of the hormone in her. It's because அந்த ஹார்மோன் அவங்கள்ட்ட ஆக்ட் பண்ணுறனால அவங்க அப்படி மாறுறாங்க. ஸோ அந்த ஹார்மோன் கொடுக்குற அந்த இதை அதை தாண்டி அவங்க வேர்ல்டை ஃபேஸ் பண்ணணும். வெரி குட். ஆஃபீஸில் போய், உங்களோட ஒர்க் பிளேஸில் போய், see I'm going through one hormonal problem, imbalance, I'm going to this is my hormone which is acting on me, and that is making me shout like this ன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு அழகான தகவல் உங்க வாயிலாக நாங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சாதனை செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணும், ஏன்னா எல்லா பெண்களுமே சாதனை செய்யணும், வீட்டுல இருந்தாலும் சரி வெளியில போனாலும் சரி. அப்ப அந்த மாதவிடாய்க்கு முன்னாடி கொஞ்ச நாட்கள், மாதவிடாய் போது, மாதவிடாய்க்கு பின்னாடி, அப்பெல்லாம் அவங்க ஒரு செல்ஃப் அவேர்னஸோட அவங்களே அவங்க கேர் பண்ணிக்கணும். Yes, she has to take care of herself, take care of the family, take care of the workplace,
ஸோ எல்லாம் இதெல்லாம் மீறி தான் இப்போ இருக்கிற பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களோ வீட்டில் இருக்க பெண்களோ இவ்வளவும் மீறி, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் மீறி they have to come out into the world and achieve in the world. ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எனக்குள்ள வருது, அதை வஜீஹா கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே சின்ன வயசுலேயே பெண்களுக்கெல்லாம் தெரிய வந்துடுது, ஆண்களுக்கு தெரிய வந்துடுது. ஸோ இப்போ சில நேரத்தில் அந்த மென்சஸ் டைம் ஸ்கிப் ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு போயிடுச்சுங்கிறது ஒரு பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் போய் அது பிரச்சனையில் முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஓவராக ஒர்க் பண்ணுறாங்க, வெளியிலையும் போய் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது, வீட்லேயும் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது, கிச்சனில் போயும் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது, எந்த காரணத்தையும் சொல்லி ரெஸ்ட் எடுத்துக்க முடியல. ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் விமன் அந்த ஒர்க் லோடுங்கிறது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அடுத்தது வந்து அது ஆண்களை விட ஒரு சாதனை செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தியாக தான் இருக்கா, இல்லை அது வந்து மித்தா? ஓகே, வெரி ஸ்மார்ட்லி பேலன்சிங் ஆர் லைஃப் ஸ்டைல். ஓகே, இஃப் நம்ம வந்து அது கரெக்டாக பிளான் பண்ணிட்டு பண்ணலன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெஸ்ஃபுல். That is support system வச்சுக்கணும். We definitely need a good support system. It can be from our parents, இல்லை in-laws, இல்லை வீட்டில் இருக்கிற staff. We have some maids and delegate பண்ண வேண்டியதெல்லாம் delegate it has to be, yeah. என்னன்னா எல்லாமே நம்ம தலையில எடுக்க தேவையில்லை. Okay, what is important prioritize பண்ணிட்டு அப்படி பண்ணோம்னா then we can achieve in our business plus follow our passion, what I do. Everything I mean is possible. வீட்ல staff இருக்காங்க to manage home, சரியா? அவங்களே I have studied who is capable of doing what. 4 or 5 women are there in my place who are in charge of the top work. One வந்து cook, one வந்து சுத்தி பெருக்கணும் அந்த மாதிரி. So I have understood them. So that's where I've used my experience and psychology to understand each one of them. Who is good even among this the home staff, family members, who is capable of doing what, who's got the leadership quality among them. One likes to boss, always there's one person who likes to boss. So I know that okay, she likes to take in charge of all the other staff at home. So அவங்களுக்கு அந்த பதவி கொடுத்துடணும். Okay, admin. So she's so happy and she's able to manage the others. So some of them are very submissive but very quiet and excellent workers. So that is where how I go about when it comes to my home, you know. So the same thing you apply in your business also. வஜீஹா மேடம் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தருடைய ஆளுமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சுபாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் வந்து வளைஞ்சு கொடுத்து ஒரு நல்ல ஒரு குழுவாக வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி ஒரு குழுவாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுங்கிறாங்க. ரொம்ப பெரிய நல்ல தகவல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நந்தினி ஹண்டே அவங்க கிட்ட நான் கேட்க வேண்டிய ஆசைப்படுற கேள்வி என்னன்னா, பொதுவாகவே வந்து பெண்கள் திருமணம் ஆகிற வரைக்கும் அழகு அப்படிங்கிறதுல செலுத்தக்கூடிய அந்த நாட்டம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களா ஆசைப்பட்டு ட்ரெஸ் பண்ணிட்டா கூட வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பெருநகரங்களை விட்டுருங்க, இன்னமும் வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு கூட இப்படி வந்து பகட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போற, எந்த ஆம்பளையை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்லாம் கூட காட்டமாக கூட கேட்பாங்க. அடுத்தது வந்து ஒரு வீட்டில் வேலை செய்யாமல் என்னத்துக்கு போய் ஃபிட்னஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இது மாதிரிலாம் இருக்கிறதுனால பெண்கள் வந்து என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க? சப்போஸ் ஆசைப்பட்டாங்கன்னா கூட அந்த உடற்பயிற்சிகளை செய்ய முடியாமல் முதல்ல தேவையா? அதை பற்றிலாம் அவங்களோட கருத்து சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்ன்றது ஃபிட்னஸ்ன்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த் ஃபிட்னஸ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி லைஃப். இப்போ நம்மளோட இந்தியன் கஸ்டம் பிரகாரம் எப்படின்னா 365 days ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரையாரிட்டி வந்து விமென்க்கு ஃபேமிலி, விச் இஸ் கரெக்ட். அம்மா அப்பா குழந்தைங்க ஹஸ்பண்ட் இன்லாஸ், எஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஃபேமிலி. செகண்ட் இஸ் யூ ஹேவ் குழந்தைங்க எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வரும். ஓகே, தேர்ட் இஸ் யூல் சே 365 daysல 400 ஃபெஸ்டிவல்ஸ் வரும், சரியா? ஸோ அதுக்கு அடுத்தது கடைசியில் என்ன ஆகும், நம்மளே பார்த்துக்கவே மாட்டோம். we will fall sick, இல்லை ரொம்ப குண்டா போயிடுவோம், இல்லைனா எக்ஸசைஸ் இல்லாதனால so many complications are there. அப்புறம் ஐயோ முடியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் சொன்ன உடனே சரி we will go to the gym. அது வரைக்கும் நம்மளுக்கு ஃபிட்னஸ் பற்றி கிடையவே கிடையாது தாட்.
ஆக்சுவலாக என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டுடியோஸ் வேற கோ டு இதே தான் நடக்கிறது. அவங்க வீட்டில் வந்து ஜும்பாக்கு வரான்னு சொன்னா அது என்ன அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு கேபரே மாதிரி கிளப் டான்ஸ் நினச்சிட்டு இருக்கா. அதனால வந்து அதெல்லாம் அதுக்கு போனோம் அப்படின்னு தே ஆஸ்க். ஸோ இவங்க என்ன சொல்லிட்டு வராங்கன்னா வீட்டில் வந்து யோகா கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு அழகாக புடவெல்லாம் கட்டிட்டு வந்து ஜிம்மில் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றினு தே டூ ஜும்பா. பட் அவன் என்ன சொல்கிறான்னா தே ஆர் ஸோ இட் இஸ் சச் எ டீஸ்ட்ரெஸிஃபைங் ஒர்க் அவுட். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இங்கே வந்தேன்னா அப்படியே மறந்துடுறேன், எல்லாத்தையுமே மறந்துடுறேன். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 30 வயசு 40 வயசு ஆன பெண்களுக்கு வந்து எங்க போய் குழந்தை மாதிரி துள்ளி குதிக்க முடியும்? இப்போ இந்த ஜும்பா அப்படிங்கிற ஒரு நடனத்துல வந்து துள்ளி குதிக்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த ஒரு நேரத்துல மட்டும்தான் அவங்க வந்து குழந்தையாக மாற முடியும். ஸோ அதை வந்து பெண்களாக நாம புரிஞ்சுக்கிறோம். பட் இன்னும் வந்து நம்ம இதுக்கெல்லாம் போராட வேண்டியதாக தான் இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதாக தான் இருக்கு. ஸோ நல்ல தகவல் நீங்க கொடுத்தீங்க. அடுத்தது இன்னொன்று என்னன்னா நம்மளோட செல்ஃப் இமேஜ். இதை பத்தி உளவியலாளர் சித்ரா அவங்க கிட்ட நான் கேட்க விரும்புறேன். இந்த நம்மளுடைய பாடி இமேஜ் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த இது முக்கியத்துவம் கொடுக்கறது. அப்புறம் இப்போ ஒரு வேலைக்கு செல்ற இடத்துல பெண்கள் வந்து இந்த ஆடைகள் அப்படிங்கிறத பத்தி பெரிதளவுல இப்ப விமர்சனம் வருது. பல பெண்கள் பல இடத்துல வந்து இன்னும் கூட வந்து பெண் விடுதலை சாதனை அப்படின்னு சொல்லும்போது கூடவே நிறைய பேர் இது வேதனை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாலியல் தொந்தரவு வேலை செய்யற இடத்துல எல்லாம் பெண்களுக்கு ஏற்படுகிறதா? இதை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறத பத்திலாம் நீங்க சொல்லுங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்னா, பெண்கள் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து தெரியணும். அது தெரியாம நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து அப்ப அது ஒரு கோல் செட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து அங்க போறாங்கன்னா அப்ப நானும் அங்க போகணும். அப்போ உனக்கு என்ன வேணுங்கிறது தெரியல. ஸோ ஒவ்வொரு பெண்களும் எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வரையறை, எனக்கு என்ன லட்சியம், அது மட்டும் முதல்ல தெளிவாயிடணும். தெளிவாயிட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க கவலைப்பட போறது இல்லை இந்த சமுதாயத்தை நினைச்சு. ஸோ தெளிவில்லாத பெண்கள் தான் நிறைய நேரம் அபியூஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்குலாம் வந்து சிக்கல் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக இருக்குது, நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன், எனக்கு இது பிடிக்குது, நோ ப்ராப்ளம், யூ கோ ஹெட். பட் அதே நேரம் நான் என் ஃப்ரெண்டு ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதனால நான் அப்படி பண்ணன்ற போது ஆப்வியஸ்லி நீங்கள் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும், அந்த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் காட்டி கொடுத்துரும். ஸோ ஆண்களுக்கு தெரிய வந்துடும், ஓகே இவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் வி கேன் மேக் யூஸ் ஆஃப் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுன்றது தெரியும். அந்த தெளிவு அது கண்களை நம்ம பாடி லாங்குவேஜ்லேயே காட்டி கொடுத்துரும், உனக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது. ஸோ எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து தெளிவடைச்சுக்கோங்க. அப்புறம் கோ டுவர்ட்ஸ் இட். யாருமே இந்த வானம் தான் இல்லை, இந்த சொல்லுவாங்க இந்த மாதிரி மருமகள் மாமியாரில் இருக்கப்போ சொல்லுவாங்க என் மாமியார் அங்கே விடுறதே இல்லை, நீங்க விடுறது இல்லை. நான் உண்மையா சொல்லணும்னா அவங்களுக்கு முதல்ல அதுல வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கான்ஃபிடன்ஸ் கிடையாது உங்களுக்கு. அதுக்கு ஒரு சாக்கா சொல்றாங்க. பட் எல்லா பெண்களும் இதை கேட்டு என்ன திட்டுவாங்க. பட் ஸ்டில் தட் இஸ் த ட்ரூத். 100% நீங்க ஷுவரா எனக்கு இது வேணும்னீங்கன்னா அடைய முடியும். என்ன போனாலும் வானமே எல்லாம் அட முடியும். இல்ல இதுல வந்து உங்க கருத்து நான் ஏத்துக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ நம்ம பாக்குறோம் பல இடத்துல வந்து நீங்களும் உங்களோட உளவியல் இதுல சந்திச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வு வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு பெண் தனித்து இருப்பது நல்லதா கெட்டதா, தேவையா தேவையற்றதா, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்க டீட்டெயில்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது திரும்பி நம்ம பார்க்க போனா ஃபைனலா உங்களுக்கு வந்து வாழ்க்கையோட கடைசி அஸ்திவாரம் கடைசியில் வேண்டியது வந்து உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஹாப்பினஸ். ஸோ அதுக்கு தான் நம்ம 2 விஷயத்துல அதை தேடுறோம். ஒன்று வந்து நம்ம கெரியர் லைஃப், இன்னொன்று வந்து ஃபேமிலி லைஃப். இந்த 2 விஷயத்துல தான் நம்ம சந்தோஷத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக அந்த சந்தோஷத்தை தேடுற நேரத்தில் நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா சில விமனுக்கு வந்து கெரியர் ரொம்ப முக்கியமாக இருக்கலாம், சில விமன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான் நம்பர் 1 இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்களே வாலிஷன்லாம் விட்டு கொடுக்குறாங்கன்ற பெண்களை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி வந்து நம்பர் 1 ப்ரையாரிட்டி பண்ணியிருப்பாங்க. பட் லேட்டர் அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இவங்களுக்காக தான் விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு பிளேமிங் டெண்டன்சி வந்து செட்டின் ஆகிடும். பட் அந்த நேரத்தில் அவங்க தெளிவாக இருந்தாங்கன்னா, நான் தான் சொல்கிறேன், ஒரு 25 வயதுலேயே வந்து ஒரு ஃபோர்சிங் இருக்கணும். லைக் ஒரு ஃபியூச்சர் பிளானிங், நீங்கள் என்ன ஆக போறீங்க அப்படின்ற தாட்ஸ் இருக்கணும். இப்போ நிறைய பெண்கள் 45 வயசு வரையும் நம்ம குழந்தைங்க தான் அவளுடைய சந்தோஷமே, அவங்க சந்தோஷம் தான், என் ஹஸ்பண்டோட சந்தோஷம் என் சந்தோஷம் அப்படின்னு வாழ்ந்துடுறாங்க. அப்புறம் 45 வயசுக்கு மேலே எல்லாரும் கல்யாணம் ஆகி எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறமா இப்போ உட்காந்துட்டு நான் இதை செய்யலை அதை செய்யலை உட்காந்து ஃபுல்லாக ஒரு ரிக்ரெட்ஸோடவே வாழ்றாங்க. அப்பவே அந்த பிளேமிங் டெண்டன்சி வந்துடும். ஸோ குறிக்கோள் அப்பவே வச்சுக்கிட்டீங்கன்னா சைட் பை சைட் நீங்கள் உங்களுடைய வேலையும் வந்து ஒர்க்ல அவங்க சொன்ன மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் நீங்கள் பார்த்துக்கலாம், ப்ளஸ் மற்றவங்களுக்காகவும் நீங்கள் வாழலாம். உங்களுக்காக ஒரு சின்ன சுயநலம். பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது பல விஷயங்களை நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு ஆடை அணிவதிலிருந்து, அவங்களோட கருத்துக்களை சொல்வதிலிருந்து, பொழுதுபோக்கு தேர்ந்தெடுப்பது, அவங்களோட படிப்பு தேர்ந்தெடுப்பதில், வேலை என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம், குடும்பத்துல வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரீடமா வெளியில போகலாம் வரலாம் அப்படிங்கிறத பத்திலாம் பல விஷயங்கள் இன்னைக்கும் பல பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பல பெண்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு வேற விதமாகவும் போயிட்டு இருக்கு. ஏன்னா குடும்பம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி கவுன்சிலிங்ல பல பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். பெண்கள் வந்து ஈடுபாடு குறைவுனால, அவங்களோட பொறுப்பின்மை காரணமாக. ஸோ இதை பற்றி நிறைய பேசணும். முதல்ல நான் ஆரம்பிக்க நினைக்கிறது என்னன்னா, இந்த ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றி
நாம வந்து சாதனை பெற்றிருக்கோமா இல்ல அது தவறுதலாக உபயோகப்படுத்துறோமா இல்ல விதிவிலக்குகளாக சில இடங்கள்ல நடப்பதை வந்து பெரிதாக்கப்படுகிறதா? சித்ரா நீங்க சொல்லுங்க, இதுல வந்து ஒரு கிளாரிட்டி வந்து பெண்களுக்கு எப்படி கொண்டு வரணும்? பொதுவா என்னன்னா அந்த டீனேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த டைம்ல வந்து கல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க மனசுல புகுத்தப்படுது. சின்ன வயசுல இருந்தே வளர்க்கும் போதே அவங்க பேரண்ட்ஸ் தான் பாக்குறாங்க. சோ கல்ச்சர்னா என்ன, எத்திக்ஸ்னா என்னன்னு பாக்குறாங்க. நான் உண்மையா சொல்ல போனா எதுவுமே சரி தப்புன்னு கிடையாது. இதுதான் சரி அதுதான் தப்புன்னு கிடையாது. உங்க மனசுக்கு எது சரின்னு பட்டது மத்தவங்களை எதுவுமே அதை அஃபெக்ட் பண்ணாம இருக்கிற நேரத்துல அது சரிதான். நம்ம வந்து யாருக்கும் போதிக்க முடியாது நீங்க பண்றது தப்பு சரின்னு. பட் அதே நேரத்துல இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா, இந்த மாதிரி ஆடை சுதந்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னா உங்களுக்கு கண்டிப்பா அது உடல்ல வந்து பாதிக்குதுன்ற போது அது பண்ணக்கூடாது தான் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ் பத்தி பேசுனீங்கன்னா as far as they are comfortable, அந்த கல்ச்சர் வந்து நீங்க மேலை நாட்டுல பார்த்ததுனால நான் அப்படி போடணும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னா தாராளமா போடலாம். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ கல்ச்சரல் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி வருது. ஸோ அங்கே இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்மளும் அப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம்னு தெரியாமே இது ட்ரெஸ் அப், அதனால ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. இப்போ நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் வந்து நான் போடுவேன் போட மாட்டேன்றது எதுக்காக? ரொம்ப அழகான ஒரு கருத்து. அதாவது மேலை நாடு அப்படிங்கிறத விட நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சினிமாவை பார்த்து தான் கெட்டு போறோம்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஒரு நடன நிகழ்ச்சி அப்படிங்கிற போது அதுக்குன்னு ஒரு ஆடைகள் போட்டால் தான் அது அழகா இருக்கும். அங்கே போய் நம்ம சாரி கட்டிட்டு ஆடும்போது அது விகல்பமா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆடைகள் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுல வந்து எந்த அளவுக்கு பெண்கள் வந்து நம்ம வந்து போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து அந்த இடத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருக்கணும். எதுவுமே நீங்க டீசெண்டானா இப்போ நான் டீசென்ட் சொல்ல, இப்போ நான் ஃபுல்லாக கவுன் போட்டிருக்கேன் ஒன்றுமே தெரியாது. இப்போ நீங்கள் சாரியும் போட்டிருக்கீங்க ஒன்றுமே தெரியாது. பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன், சாரியில் உங்களுக்கு எங்கே தெரியாதே அப்படின்னு வேணாம். இல்லைன்னா சல்வார் கமிஸ் போட்டிருக்கீங்க பேண்ட் மாதிரி இருக்கேன் அப்படின்னு நான் குற்றம் கண்டுபிடிக்கணும்னா எந்த ட்ரெஸ்ல வேணாலும் போட்டாலும் அப்படி சொல்லலாம். அதுக்கு இப்போ நான் ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டு ஐ எம் நாட் கோயிங் டு கோ டு அ டெம்பிள். ஏன்னா அங்கே போகிற அந்த இடம் வந்து டெம்பிள். அதுக்கு தகுந்த மாதிரி ஐ ஹேவ் டு வேர். இப்போ இந்த மாதிரி ஒரு கவுன் போட்டு ஐ cannot go to a temple. நீங்க வந்து அந்த பிளேஸ் அப்ரோப்ரியேட் Dress வந்து நீங்க இருக்கணும். அதாவது ஆடை சுதந்திரம் அப்படிங்கற ஒரே ஒரு இத வச்சுக்கிட்டு பெண்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ண கூடாது. that is what I'm saying. See, it should be comfortable to you. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சூட் ஆகணும், இன்டீசென்ட்டா இருக்க கூடாது. இப்போ நான் பீச்சுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா நான் ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டு போவேன். நான் ஜஸ்ட் பிகாஸ் somebody is looking at me, ஐயோ அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க, பாக்குறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இது இப்போ பீச் ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நான் ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட்டுன்னு வேற எங்கேயாவது இங்கே ஷோவில் வந்து பண்ண முடியுமா? முடியாது. ஸோ there is a dress, there's an appropriate dress for each place. If you are comfortable, if you can carry yourself, நீங்க இப்போ எனக்கு Dress போட்டுனா I should be able to carry myself with that dress. அதாவது நந்தினி சொல்றதுல இருந்து ஒரு அழகான கருத்து நான் சொல்ல புரிஞ்சுனது என்னன்னா, இப்போ எப்படி சாரி கட்டிட்டு ஸ்விம்மிங் பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு வராங்க. அனாவசியமா விதண்டாவாதம் பண்றவங்க வந்து இத புரிஞ்சுக்கணும். போட்டுட்டு போறதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்னு வந்து தேவையில்லைன்றது. Most important is do what you believe in, what you are comfortable in. That is the most important thing. இப்ப இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கறத பத்தி இப்போ வந்து ஒரு ஆண் வந்து என்ன வேணா பண்ணலாம் பொழுதுபோக்குக்காக, அது வந்து ஒரு பெருசாக பேசப்படுறது இல்லை. தவறான விஷயங்களே கூட வந்து சமூகத்தால் தவறுன்னு நான் சொல்றது என்ன, சமூகத்தினால தவறுன்னு கருதப்படுற ஒரு விஷயங்கள். இப்ப மேலை நாட்டுல சீதோஷணம் காரணமாக பிராண்டி குடிக்கிறது சில ரொம்ப குளிர் தேசங்கள்ல அவங்களோட டெய்லி ரிச்சுவல், அவங்க டைனிங் டேபிள்ல எல்லாருமே இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு பாடி இதுக்கு தேவையா இருக்குன்றதுக்காக இது பண்றாங்க. ஸோ இப்போ இந்த நேரத்துல இந்த குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களும் சில பேர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு ஈடுபடுறாங்க. அது வந்து நல்லதா கெட்டதா, அதை பத்தி உங்களோட உளவியலாளர்? இப்போ அதை கல்ச்சர்ன்ற சில எத்திக்ஸ் வந்து நம்மளுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது ரைட் எது தப்புன்னு இங்க இருக்கிற 4-5 பேருக்குமே கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒன்றும் தப்பு இல்லையே, இட்ஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஓ அப்படியா நீங்க இப்படி அப்படின்னு நான் கேட்கலாம். ஸோ டிஃபர்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கும். அது எங்க இருந்து வந்திருக்கும், நம்ம ஃபேமிலி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம வளர சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தது. பிளஸ் இப்போ சொசைட்டி சில ப்ரெஷர்ஸ் நம்ம மேல வைக்கலாம், நீங்க இப்படி இருக்கணும் நீங்க அப்படி இருக்கணும். பட் நம்ம எப்போ சொசைட்டியை நம்ம சொல்றதை நம்ம கேட்போம்னா நம்ம தெளிவில்லாத போது தான் அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். என் பக்கத்து இருக்கிற சொல்லிட்டான் அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அவங்க சொல்லிட்டாங்க இப்படி பண்ணக்கூடாது. வென் யூ ஆர் வெரி கிளியர், நம்ம சொசைட்டி வந்து நம்மளை பாதிக்காது. இவங்க சொன்ன மாதிரி பீச்சுக்கு போறேன், ஐம் வெரி கிளியர், நான் இந்த ஷார்ட்ஸ்ல போவேன்னா யாரும் உங்களை சொன்னாலும் உங்களுக்கு அது பாதிக்காது. இதே இது ஒரு பொண்ணு பயந்து ட்ரெஸ் பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்டு போனாமா நான் போறேன் அப்படின்னா அவன் சும்மா பார்க்கலனா கூட என்னை பார்த்தான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால இந்த குடி அந்த சிகரெட்ன்றது வந்து சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் குடிக்கிறாங்க, ஸோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க, ஸோ வை டோன்ட் ஐன்னு சொல்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ மேலடாப்டிவ் கோப்பிங் மெக்கானிசம். என்ன கேட்டால் ஒரு ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அவங்களுக்கு மருத்துவருக்கு தெரிஞ்சிருக்கலாம்,
ஒரு பிரச்சனையில நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற போது நம்ம why don't we go for a smoke. அதுல என்ன வருதுன்னா கலாச்சாரத்தை பிடிச்சிப்பாங்க. ஸோ இந்த கல்ச்சர்ல எல்லாருமே போறாங்கல்ல, எல்லாரும் பப்புக்கு போறாங்க, எல்லாரும் போறாங்க, why don't we go அப்படின்ற நேரத்துல பிடிச்சிக்கிறாங்க. பிடிக்கும் போது யோசிக்கணும், ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம போறோமே இதனால என்ன கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஜஸ்ட் சில பேர் போகாதன்னு சொல்றதுக்காகவே போற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது, நீங்க சொல்றதுக்காகவே நான் செய்யறேன்னு ரிபல் பண்ற விமன் இருக்காங்க. அதுதான் வேணாம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் பல லேடிஸ் வந்து ஜெலசியா இருப்பாங்க. இப்போ ஒரு லேடி வந்து இன்னொரு லேடி, இப்ப நம்ம விதிவிலக்குகள் எல்லாம் விட்டுருங்க, இப்போ வந்து பல லேடிஸ் வந்து பேசும்பொழுது இன்னொரு லேடியை வந்து என்ன அழகா இருந்தா கூட அதை மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேச மாட்டாங்க, அழகா இருக்கேன்றதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு ஆண் வந்து ரெடியா how you look gorgeous, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றாங்க. சோ அதனால அந்த டீனேஜ் பருவத்துல நான் சொல்ல வரேன், பெண்கள் வந்து பெரிதளவுல ஆண்கள் வந்து சிறந்த நண்பர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதுக்கு பெரும் காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தானா, இல்ல வந்து உண்மையிலேயே அதுல வந்து ஏதாவது ஒரு இருக்கா, அந்த ஸ்டேட்மெண்ட்ல உண்மை இருக்கா? See, personally, if you ask me, I have about ஒரு 4-5 பேர் very close friends are there. One among them is Vajia. We grew up together. And I have another friend, Ruchi, who is very, very close to me. I have a lot of male friends. And honestly speaking, I can talk to them anything under the sun. Number one, they don't judge. ஏன்னா விமன் வந்து இப்போ அதர் தன் மை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வேற யார்கிட்டயே போய் ஏதாவது நான் சொன்னேன்னா, ஓகே ஷி ஹேர் அ ட்ரிங்க், உடனே ஓ ஷி ஹேர் அ ட்ரிங்க், தட் மீன்ஸ் ஷி மஸ்ட் பி ஹேவிங் அ பாய் ஃப்ரெண்ட், தட் மீன்ஸ் ஷி இஸ் டூயிங் திஸ், தட் மீன்ஸ் ஷி இஸ் டூயிங் தட். தே ஜட்ஜ் யூ. Okay, but I have noticed men definitely they also judge, but I'm saying I'm talking about, எனக்கு தெரிஞ்ச men தான் ரொம்ப ஜட்ஜ் பண்ணாங்க. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கிட்ட நான் வந்து அகேஷனலா சோஷியல் ட்ரிங்க் பண்ணனும், ஓ இவ ட்ரிங்க் பண்ணுவாளா, அப்ப எல்லாத்துக்கும் வருவா அப்படின்னு ஜம்ப் பண்ண. இல்ல அந்த மாதிரி கேடி பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க. பட் the kind of friends, என்னோட அதான் நான் சொன்னேன், என்னோட பர்சனல் இதுல சொல்லிட்டு இருக்கேன். I have some very close friends of mine who have been there thick and thin. Naga, in fact, my husband is also, we are all family friends kind of, but I'm closer to his friends more than he is. You know, andamari. So there are some people who are like that, who will not judge you, who will listen to you, who are always there, who will help you andamari, with no intention in their minds at all. Andamari. There are people like that. But then again, if you teenager எடுத்துனீங்கன்னா first attraction is sexual attraction. எப்போ நம்ம வேண்டாம்னு சொல்றோமோ அப்பதான் அதுதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. See, that is one of the reasons why இப்ப நம்ம அம்மானா இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மாலாம் வந்து very open, my mother and father. நான் வேற யாருக்கிட்டையும் போய் ஒளிஞ்சன் பண்ணணும்னு இல்ல, I am very open with my parents. அது மாதிரி we are able to do that with our children. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. So அதாவது நீங்க சொன்ன ஒரு அழகான கருத்து அந்த ஓப்பன்னஸ். அப்புறம் இன்னொன்று டாக்டர் சித்ரா சொன்னது வந்து அந்த கிளாரிட்டி ஆஃப் வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னா, நாம் வந்து மற்றவங்க கிட்ட போய் டிபெண்ட் பண்ணாமல், அவங்க கிட்ட சார்ந்து இல்லாமல், நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம ஒரு ஐயங்கள் இருக்குது, நம்மளுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்குன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக பேசலாம். அந்த மாதிரி பேசும்பொழுது அது வந்து தவறுதலாக உபயோகப்படுத்த முடியாது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இவங்க இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில நபர்களை நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுதுதான் கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு சந்தேகமும் ஏற்படுது, ஒரு பொறாமையும் வருது, ஒரு பொசசிவ்னஸும் வருது. ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம வந்து விதண்டாவாதம் பண்ணிட்டு இல்லாம நம்ம வந்து மற்றவங்களுடைய நிலைமையிலேருந்தும் நம்ம என்ன மாதிரி இன்செக்யூரிட்டிஸை நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதையும் ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி புரிஞ்சுக்கணும். ஸோ அடிப்படையில் வந்து பாதுகாப்பு தராத எதுவுமே வந்து சுதந்திரம் கிடையாது. பாதுகாப்பு உணர்வு இல்லாம நம்ம வந்து பண்ற எதுவுமே வந்து நமக்கு வந்து சுதந்திரம் இல்லை அப்படிங்கறது குறிப்பாக பெண்கள், ஏன்னா இன்னைக்கு மகளிர் தினம்ன்றதுனால நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மகளிர் தினத்தை ஒட்டி பெண்கள் சுதந்திரம் அப்படிங்கிறத பத்தி பல துறைகளில் சாதனை புரிந்த பல பெண்மணிகள் அவர்களுடைய அனுபவம் வாயிலாக பெண்கள் வந்து எந்த அளவுக்கு சவால்களை சந்திக்கிறாங்க, இன்னமும் என்னென்ன சவால்கள் இருக்கு அவங்களோட ஸ்பெசிஃபிக்கா இந்த நம்ம துறைகள்ல, இன்னும் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெண்களுக்கு எவ்வளோ இருக்கு, இதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து வாய்ப்புகளை தேடி போகும் பொழுது என்னென்ன மாதிரி கவனங்களோட இருக்கணும். இப்ப திறமை சார்ந்த விஷயங்களை பர்சியூ பண்ணும் பொழுது அதில் ஆத்மார்த்தமா நம்மளோட திறமைகளுக்காக நம்மளோட பேஷனுக்காக பண்றதுன்னு ஒன்று, அதே ஒரு வியாபார ரீதியில கொண்டு போய் அதை வந்து கன்வர்ஷன் பண்றது, மணி கன்வர்ஷன் கோஷன்ட்ட, இதுல வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு இன்னும் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, அதை எப்படிலாம் இப்ப நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு ஒரு மணி மேக்கரா இருக்கீங்க, ஸோ எப்படி நீங்க அந்த டிப்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி பெண்கள் வந்து அந்த மாதிரி தன்னோட திறமைகளை அப்ளை பண்ணி கொண்டு? I would definitely say என்னன்னா,
all my businesses, I have 5 businesses, okay? All these are my passion-driven businesses, which are now, yeah, making me make money, okay? ஏன்னா நான் வந்து காசுக்காக I cannot do any business keeping money as priority. It has to be passion-driven. I'm a hairdresser. சரியா, அதுக்கு ஒரு I have a salon. அதுக்கு நான் ஒரு salon ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன வயசுலேருந்து முடி கட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஓகே? ஸோ அப்படி அதே வச்சுட்டு I started a salon. அப்புறம் I love music and dancing. So I have a dance studio, dance fitness studio. I'm a Zumba instructor also, okay? So I've always been in gymming. ஸ்கூல்லேருந்து இதுவும் எந்த ஜிம் இருந்தாலும் போயிட்டு ட்ரை பண்ணுறது, வெயிட்ஸ் தூக்குறது அதெல்லாம். ஸோ I have my own gym now. I never get tired எந்த பிஸ்னஸ்லேயும். I can sit for even 24 hours. வெரி குட். இல்லை, ஒரு அழகான கருத்து எனக்கு. சாரி ஃபார் இன்டரப்டிங் யூ. வாழ்க்கையில் வந்து நம்ம எதுலையாவது ஒன்றத்தில் முன்னேறணும், சாதிக்கணும்னாலே இட் இஸ் ஆல் அபவுட் எஃபர்ட்ஸ். நம்ம வந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ். இதுல வந்து நம்மளுக்கு பிடிச்சதை செய்யும் பொழுது அது நம்மளுக்கு வந்து டயரிங்காவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எனக்கு கரும்பு தின்ன கூலியான்னு அந்த மாதிரி ஒருத்தர் கரும்பு தின்ன பிடிச்சிருக்கு, இப்போ அதே வேலையா கொடுத்தா அவர் ஜாலியா பண்ணுவாங்க. சரி, இப்போ அது மாதிரி சம்டைம்ஸ் நான் நினைச்சுப்பேன், இப்போ வந்து கால்ஃப் விளையாட பிடிக்கிறது, அப்போ அதே அவருக்கு ப்ரொஃபஷன் ஆகும் பொழுது நடிக்கிறது சில பேருக்கு பிடிக்கும், அப்போ அதுவே அவங்களுக்கு ப்ரொஃபஷன் ஆகி வரும்போது they enjoy it. Now there's a little example that I want to tell you. This was about, I think, 4 years ago, 4-5 years ago. I love cutting hair, color பண்ணோம், என்ன கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இது. ஸோ சலானில் I was there for 3-4 hours. சும்மா யாராவது ஃப்ரெண்டு கூப்பிடுவேன், கிளைண்ட்ஸ் இல்லைன்னா ட்ரை பண்ணுறதுக்கு, இந்த ஹேர் கட் பண்ணலாம், அது பண்ணலாம். அண்ட் ஹாப்பி மியூசிக் போட்டு சம்டைம்ஸ் I'll டான்ஸ் ஹேர் கட் பண்ணும்போது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மை டாட்டர், பிகாஸ் மை ஹோம் அண்ட் ஆல் தீஸ் பிஸ்னஸஸ் ஒரே பில்டிங்கில், ஓகே? ஸோ வந்து பார்த்துட்டு டாட்டர் வெண்ட் ஹோம். ஸோ சலான் ஷட் 9 o'clock. வீட்டில் என்ட்ரு ஆன உடனே ஐ ஆம் டயர்ட், ஓகே? ஷி ஜஸ்ட் சா மீ. ஒரு 15-20 minutes முதல்ல வந்துட்டு போனாங்க, சலானுக்குள்ளே வந்துட்டு, மம்மி என்ன பண்ணுறீங்க? ஓகே, ஐம் பிஸி வித் த கிளைண்ட், போயிட்டாங்க. வீட்டு வந்தானே ஐ ஜஸ்ட் சாட் இந்த கவுச் அண்ட் ஐம் ஸோ டயர்ட் அண்ட் ஸ்லீப்பி. சார், இப்போதான் பார்த்தேன் சலான்ல டான்ஸ் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தீங்க. யூ என்டர் ஹோம் இன் யூர் டயர்ட். See, that is actually, I keep thinking about this. எல்லா பெண்களுமே ஃபேஸ் பண்ணிருப்போம். இப்போ எனக்கு கூட வந்து ஸ்பீக்கிங் அண்ட் ரீடிங் இஸ் மை பேஷன். ஸோ என் ஹஸ்பண்ட் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, கவகவான் கத்திகிட்டே இருப்பேன், கிளாஸ் ரூமில் எவ்வளோ ஹவர்ஸ் கொடுத்தாலும் பேசிகிட்டே இருப்பேன், அப்போல்லாம் உனக்கு எனர்ஜியே இல்லை, கால் வலி என்ன, காலையில் நடக்கவே முடியலன்னு 4 மணி நேரம் உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு நின்றுட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கிச்சனில் போன உடனே எனக்கு வந்து கால் வலிக்குதுங்க, நிற்க முடியலங்கன்னுவேன். ஸோ அது வந்து எனக்கு வாட் யூ சேயிங் இஸ் ரைட். பிகாஸ் என்ன கேட்டீங்கன்னா, நான் எங்கள் வீட்டில் நான் என்ன சொல்றதுன்னா, தொடர்ந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட நின்று நான் சர்ஜரி பண்ணிடுவேன். பேஷண்ட் கிட்ட நின்று நான் ஆபரேஷன் பண்ணிடுவேன். நடக்கணும்னா முடியாது. ½ கிலோமீட்டர் இல்ல, ஒரு ½ an hour கிச்சன்ல இருக்கிறது கஷ்டமா இருக்கு. ஹோம் மேக்கர் வேலை, அது கோஸ் டு another topic where homemaking is the most toughest job. But நமக்கு பிடிச்சது, when you do something which you like, no, put efforts becomes effortless when you do what you like. Yes. ஸோ நமக்கு பிடிச்சதாக இருக்கும் பொழுது, அதையே நம்ம முழு நேர தொழிலாக எடுக்கும் பொழுது அது வந்து ஒரு ஆனந்தமா இருக்கு. ஸோ பெண்கள் வந்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, சித்ரா அடிக்கடி அவங்களுடைய உரையாடல்ல சொன்ன மாதிரி, நமக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் ஆத்மார்த்தமா என்னதான் வேணும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். அடுத்தது, அதனால நமக்கு அது கிடைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம், நம்ம குடும்பத்துக்கு என்ன லாபம், நம்ம சமூகத்துக்கு என்ன லாபம், அது எவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு வந்து என்ஜாயபிளாக இருக்குது, எனக்கு எவ்வளோ என்ஜாயபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மணி கோஷன்ட்டாக மாறும். பல துறைகளில் வந்து பெண்கள் சாதனை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிலர்ல வந்து இன்னும் கூட வந்து அவங்களோட ஃப்ரீயா அவங்களோட திறமையெல்லாம் அப்ளை பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அடுத்தது வந்து சில சமயத்தில் அவங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்களா, நான் ஆணை விட நான் இதை நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களா, இல்லை உள்ளபடியே அவங்க ஆணை விட நல்லா தான் பண்ணுறாங்களா, இல்லை வந்து கம்மியா இல்லை ஈக்குவலா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு கிளாரிட்டி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ டிரைவிங் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, பெண்கள் வந்து டிரைவிங்க்கு யூஸ்லெஸ், அவங்களால டிரைவை பண்ண முடியாதுன்னு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகள் முக்கால்வாசி மென் டிரைவர்ஸ் தான், ஃபீமேல் டிரைவர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. டிரைவிங் ரேஸில் வேணாக்கா ஆண்கள் வந்து சாதனை புரியலாம், உடனே சில பேர் கிளம்புவாங்க, இன்னும் ரேஸ்ல எல்லாம் வந்து பெண்கள் சாதிக்கலையேன்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒன்னோடத்துலயும் அந்த திறமைகள் செய்யும்போது பர்ஃபார்மன்ஸ்ன்னு ஒன்று, அடுத்ததுல அதில் வந்து சாதனை புரிதல்னு ஒன்று. ஸோ அதில் வந்து வேறுபாடு கொண்டு வர்றது துறைகளில் எப்படி வந்து பெண்கள் இணையானவர்களா இல்லை அதிகமாகவா? மருத்துவத்தில் வந்து எப்படி உங்களுடைய அனுபவம்? மருத்துவத்தில் என்னோட ஃபீல்டுன்ற சர்ஜரி ஃபீல்டில் பார்த்துட்டா பெண்களுக்கு அந்த அது ஒரு மேல் டாமினேட்டட் ஃபீல்டு.
அதை தாண்டி அதுல சாதனை புரியுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் when we have that capacity and capability, நமக்கு அந்த திறமை இருக்கும் பொழுது, அந்த திறமையை வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு பின்னாடியே அது கஷ்டம் இல்லை. Because when men know that you have that capacity, when men know you are good, they respect you. Then it doesn't become tough. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் இன்னொன்று கேட்டது வந்து ஏன் சில துறை மட்டும் பெண்கள் விரும்புகிறாங்க. இப்போ மருத்துவத்தை எடுத்துட்டிங்கன்னா நிறைய பெண்கள் வந்து கண்டிப்பாக பெண்கள் சார்ந்த துறையான ஓஜி மகப்பேறு சம்மந்தப்பட்டதை விரும்புகிறாங்க. ரொம்ப ரேராக தான் நீங்கள் பார்க்குறது ஃபீமேல்ஸ் வந்து வில் கம் இன் டு சர்ஜரி. பட் இப்போ சமீப காலங்களில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. பட் பிகாஸ் சர்ஜிக்கல் ஃபீல்டு வரும்போது ஐ வில் ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை 2 people. ஒன் இஸ் ஜென்ரல் பப்ளிக். ஜென்ரல் பப்ளிக் இன்னும் ஒரு பெண் அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து ஜென்ரல் பப்ளிக்கே வந்து இன்னும் நல்லா அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் கம்மிங் டு சாய்ஸஸ், நான் பார்த்துருக்கிறது வரைக்கும் என்னென்னா ஜெண்டர் பயஸ் சொல்லிட்டு இருக்கோம். சாய்ஸ் வரும்போது இன்னும் நான் சொல்லுவேன், நம்ம நினைக்கலாம் வேர்ல்ட் விமன்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்ணணும், ஏன் நல்லா தானே இருக்காங்க. இப்போ நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, 5 people are sitting here. ஸோ பிஸ்னஸ் உமன் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட், சோஷியாலஜிஸ்ட், ஷீஸ் அன் இவென்ட் மேனேஜர், தே ஆர் குட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்ம பேசுறது பெரும்பான்மையான பெண்கள், நகரத்தை பத்தி. நகரம் அண்ட் கிராமம்ல இருக்கிற பெரும்பான்மையான இந்திய பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில சாய்ஸே இல்லை. ஃபார் சிம்பிள் மேட்டர், கல்யாணம் அவங்க சாய்ஸ் இல்லை, குழந்தை பெற்றுக்கிறது சாய்ஸ் இல்லை. மூணாவது முக்கியமானது என்ன, செக்ஸ் ஆஃப் த பேபி, ஆண் குழந்தை பெண் குழந்தையில சாய்ஸ் இல்லை. இன்னும் பேஷண்ட்ஸ் வர்றாங்க, 2 பொண்ணு இருக்குது, 3வது பொண்ணா பையனான்னு கேட்டு சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, பொண்ணா இருந்தால் எங்களுக்கு வேண்டான்னு சொல்ற மாதிரி. ஸோ விமென்க்கு சாய்ஸ் இல்லை. ஸோ விமென் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி நிறைய பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. டிரைவிங் நீங்க சொன்னீங்க இல்லையா, டிரைவிங் தான். பட் கண்டிப்பா டிரைவ் பண்ணணும், எல்லா லேடியும் டிரைவ் பண்ணணும். லைஃப் இஸ் லைக் அ ரோட், யூ ஹேவ் டு டிரைவ். ஒன்லி வென் யூ டிரைவ் நம்ம சுதந்திரமா இருக்க முடியும். உனக்கு இந்த காலத்துல இந்த ஊர்ல டிரைவிங் தெரியலைன்னா யூ பிகம் டிபெண்டன்ட். இன்னொருத்தரை சார்ந்து இருக்கணும். இன்னொருத்தரை சார்ந்து இருக்காம இருக்கிறதுக்கு நம்ம டிரைவிங் கத்துக்கணும். அது மாதிரி லேடிஸ் வந்து மேக் அ குட் சாய்ஸ் அண்ட் பிகம் செல்ஃப். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஆல் இன்வென்ஷன். ரொம்ப அழகாக உங்க அனுபவங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்துக்கிறீங்க. அதே நேரத்துல ஒரு உளவியலாளராக சித்ரா, நீங்களும் சொல்லுங்க, அந்த லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு வருது இல்லையா. இப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த நாலேஜ் பேஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், அது பெண்களால் முடியலைங்கிறாங்க. ஸோ அது ஏன் முடியலை, அது வந்து அந்த சவாலை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியாதா, என்னென்னலாம் இன்னும் பெண்கள் சாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே நேரத்தில் எந்தெந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும்? எந்த துறையை ஒரு விமன் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 விஷயத்தை அவங்க யோசிக்கணும். ஒன்று வந்து அதில் நமக்கு பேஷன் இருக்கா, இன்னொன்று நமக்கு அது திறமை இருக்கா. ஸோ பேஷன் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நம்ம சொல்லலை. சில நேரங்களில் வந்து நம்ம பேஷனை ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம், சில சந்தர்ப்பங்கள் ஆகலாம், லைக் சொன்ன மாதிரி சாய்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஈஸியாக வருதோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆமாம், அப்போ உங்கள் குடும்ப சூழ்நிலை 2 குழந்தைய பார்த்துக்கணும். ஸோ இந்த நேரத்தில் என் பேஷன் பண்ண முடியல, பட் நான் இந்த துறையை எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஃபினான்ஷியலாக எனக்கு தேவைப்படுது, எனக்கு ஒரு தனித்திற சுதந்திரம் கொடுக்குதுன்ற போது எடுங்க. யூ கேன் ஸ்டார்ட் லவ்விங் வாட் யூ டூ. ஸோ ஐ ஆல்வேஸ் சே தட் நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ண வேணாம், ஸ்டார்ட் லவ் வாட் எவர் யூ டூ, யூ லவ் இட். ஸோ தட் பிகம்ஸ் ஹாப்பினஸ். அப்புறம் இன்னொன்று வந்து மதர்ஹுட். இது மதர்ஹுட்டே ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்கிற விமன் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் 3 வயசு வளர்ந்ததுக்கு அப்புறமா ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன், என் குழந்தை இப்படி சொல்கிறாள் அப்படி சொல்கிறாள்னு வருத்தப்படுற பெண்கள் நிறைய கவுன்சிலிங் வராங்க. ஸோ அந்த 3 வயசை வந்து இப்போ நானே சில நேரம் ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, நல்ல 90% மிஸ் பண்ணலை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஸ்பெண்ட், அந்த தயவு செஞ்சு கெரியர் பண்ணணும், அங்கே போகணும்லாம் நினைக்க வேண்டாம். முதல் 3 வயசு குழந்தைக்கு ஆகிற வரைக்கும் பெண்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து இருந்தாகணுங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். குவாலிட்டி டைம் தான் நம்ம சொல்றோம். 24 மணி நேரம் கண்ணே மணியனாலும் குழந்தை நம்ம கிட்ட வரப்போகுது இல்லை. அந்த 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலும் குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ தட் லேட்டர் ரிப்பர்கஷன்ஸ் இருக்காது, அவாய்ட் பண்ணலாம். another thing I beg to differ is quality time தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். குவாலிட்டி டைம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட கருத்து வந்து குவான்டிட்டி டைமும் முக்கியம். Time you spend, the amount of time you spend with the child is also very important than quality time. That is my opinion. Okay. மிக அரிய கருத்துகள் நீங்க 2 பேருமே பகிர்ந்துக்கிறீங்க. இதுல வந்து இன்னும் இந்த ஒரு சவால்கள், இன்னமும் வந்து தாய் தான் செய்யணும், இல்ல தாய் இல்லாத நேரத்துல அதை பொறுப்பாக தாய் போலவே செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு தாயும் வந்து கவனமா இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை வந்து நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன். ஸோ திறமையை வெளியில கொண்டு வரணும், சாதனை செய்யணுன்ற ஒவ்வொரு தாயும் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து ரொம்ப அழகான ஒரு கருத்து, அந்தந்த ஏஜ்ல ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பல பருவங்கள், அது வந்து இலக்கியத்தில் கூட அழகழகான சொற்கள் இருக்கு பெண்ணுக்கு மட்டும்.
ஸோ அந்தந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு அந்தந்த பருவம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனியான ஒரு பாத்திரத்தையும் ஒரு பொறுப்பையும் ஒரு கடமையையும் ஒரு மகிழ்ச்சியையும் கூட தருது. அந்த மகிழ்ச்சி வந்து அதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து அடுத்த பருவத்தில் நமக்கு வருவதில்லை. ஸோ இதையெல்லாம நம்ம பெண்கள் வந்து மனதில் கொண்டு எல்லாம் நடப்பதெல்லாம் நல்லதுக்கே அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவம் அதை மட்டும் மனசுல உள்வாங்கிட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒத்துப்பட்டு விட்டு கொடுத்து பொறுமையுடனும் அதே நேரத்துல பயனுடனும் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்தணும். அதுதான் உண்மையான பெண் சுதந்திரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதை இன்னைக்கு ஹீரோன்னு சொல்லாம இட் should become ஷீரோ ஆல்சோ. ஷீரோஸ். So அவர் சொல்ல வர்றது ஓகே ஓகே. behind every successful man there's a woman. ஆமா. அதே போல ஒரு behind every successful woman also there must be a man. ஓகே. So instead of telling ஒரு பெண்ணிட்ட வந்து இதை பண்ணாத அப்படி பண்ணாத இப்படி ட்ரெஸ் பண்ணாத அங்க போகாத அப்படி இருக்காது இப்படி இருக்கான்னு சொல்றதை விட ஈஸியர் இஸ் ஒரு ஆண் கிட்ட இப்படி பண்ணாதன்னு சொல்றதுதான். சரி நேயர்களே, ஜஸ்ட் ஒரு விவாதம் நிகழ்ச்சியில் பெண் சுதந்திரம் என்ற தலைப்பில் பல கருத்துக்களை சாதனை பெண்மணிகள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுல பல அனுபவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க வாயிலாக. பொதுவாகவே சொல்லுவாங்க ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கும் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு வெற்றி பெற விரும்பும் பெண்ணுக்கு பின்னாடி ஆண் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் நாங்க நிச்சயமாக நினைக்கிறோம். நீங்களும் நினைப்பீங்க. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருமே வந்து பெண்கள் விடுதலை, பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறதுல ஆத்மார்த்தமாக ஈடுபாடு கொண்டு அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஆதரவாக இருந்து ஒவ்வொரு பெண்மணியும் முன்னேறும் பொழுது அந்த பெண்ணு மட்டுமல்ல அந்த குடும்பமும் முன்னேறுது. அது மாதிரி குடும்பம் முன்னேறும் பொழுது சமூகமும் முன்னேறுது. அது மாதிரி நம்மளுடைய கனவான மேம்படுத்தப்பட்ட ஒரு இந்தியா 2020 அப்படிங்கிற ஸ்லோகனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நாடு முன்னேறுவதற்கு பெண்களின் முன்னேற்றம் மிக மிக அத்தியாவசியமானது. அதனால அதை நம்ம நிச்சயமாக ஆதரிப்போம், அதற்கான சப்போர்ட் கொடுப்போம் என்ற ஒரு தகவலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.